ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னோட நைட் டைம் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நான் வந்து 6th புக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து 6th புக்கு படிச்சிடலாம் சரிங்களா? ஏன்னா வந்த புதுசில் 6 எடுத்து இது பண்ணது ஆல்ரெடி தெரியும். சரி நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணாங்கிறதுக்காக சரி 6th புக்கு நம்ம 6 இருக்குங்களே 6 வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிச்சிடணும். ஓகேங்களா? நான் வந்து ஆல்ரெடி எப்படி குறிக்க தெரியாமல் படித்து வச்சுருக்கேன். அதை எப்படி இப்போ கரெக்டாக எடுத்து படிக்கணுங்கிறதுக்காக 6th வந்து நான் இப்போ எடுத்துட்டேன் சரிங்களா? 6th பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நிறைய கண்டென்ட் வந்து தேவையில்லாத கண்டென்ட் நிறையா இருக்கும். அதனால் வந்து அதை மட்டும் குறித்து படிக்கணும். அதனால் வந்து நான் மறுபடியும் 6th புக் எடுத்து மறுபடியும் ரீட் விட்டுட்டுருக்கேன். இப்போ ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் சொல்லலாம், இப்போ வந்து எப்படி வந்து கவனம் சிதறாம படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் அவங்க கேட்குறாங்க. அது எப்படி அப்படின்னா நான் சொல்கிறேன் சரிங்களா? இப்போ நான் எப்படி கவனம் வந்து எல்லாமே நம்ம இப்போ இந்த படிப்புலேயே கான்சன்ட்ரேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் படிக்கணும் வந்துட்டேன் அப்படின்னா மொபைல் இருக்குங்களே, மொபைல் வந்து ஒன்றா சைலண்ட்டில் போட்டுருவேன், இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் சரிங்களா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த டைமில் நம்ம வந்து எந்த ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு தோணாது. ஓகேங்களா? அப்படி தோணாது. ஸோ ஒன்றா ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் இருக்கணும். இல்லைன்னா ரீசார்ஜ் இருக்குல்ல, ரீசார்ஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் போடவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா, ரீசார்ஜ் இருந்தால் தான் நம்ம Instagram பார்க்கலாம், இல்லை யூடியூப் எதுவும் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஓகேங்களா? அதனால் ரீசார்ஜும் அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டேன். இன்னொன்று, என் பக்கத்தில் வந்து யாரையும் நான் நெருங்கவும் விட மாட்டேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அவங்க இருந்தாலும் வா வெளியே போகலாம், இப்போ வந்து நம்ம இங்கே போயிட்டு வரலாம் வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால் வந்து யாரையும் பக்கத்தில் விடவும் மாட்டேன். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படிப்பு மட்டும் வந்துடணும். ஓகேங்களா? அப்படி படிப்புன்னு வந்தால் மட்டும்தான் இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம போக முடியும். இல்லைனா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு நாள் படிச்சுட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இல்லை இந்த நாள் படிச்சுட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், என்ன ஆகிற அதான் 10 நாள் கிடக்குதுல்ல, ஐயோ 20 நாள் கிடக்குதுல்ல, அப்படி இப்படின்னு நினைப்போம். அப்படி நினச்சி தான் இங்கே நிறைய பேர் நான் வந்து படிக்காமே இருக்கோம் இல்லையா? இன்னும் 10 நாள் கிடையாது எக்ஸாமுக்கு, 2 நாள் சுற்றலாம், 5ஆவது நாள் உட்காந்து படிச்சுக்கலாம், என்ன ஆகிற அட திங்கக்கிழமை தானே எக்ஸாமு, வெள்ளிக்கிழமை தானே ஆகுது, ஞாயிற்றுல வந்து படிச்சுக்கலாம் விடு, ஒரு நாள் பாஸ் ஆகுது எப்படி, அந்த மாதிரி வீடியோ பார்த்து இருப்பானுங்க. நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்து நம்ம படிச்சுட்டு போய்க்கலாம். அப்படி இப்படி நான் நினச்சிட்ருக்கோம் சரிங்களா? கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும் அப்படின்னா, இப்போ படிப்புன்னா படிப்பு மட்டும் வந்துடணும். புக் எடுத்து 6th புக் எடுத்துட்டேன், நான் வந்து எனக்கு இது முடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு இதில் நீங்கள் எடுத்து படிக்கணும் சரிங்களா? தேவையில்லாத எண்ணத்தை நம்ம மனசில் வர விடக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா கவனம் சிதறிடும். ஓகேங்களா? இப்போ படிப்பு அப்படின்னா நான் படிக்கணும், இந்த புக்கு நீங்கள் எடுத்து படிக்கணும், அவ்வளோதான். நான் அந்த படிக்காமல் எந்திரிக்கவும் மாட்டேன், வரவும் மாட்டேன். அப்படி நீங்கள் நினச்சி வைக்கணும். அப்படி நினச்சா மட்டும்தான் இப்போ நான் வந்து எடுத்து படிக்க முடியும். அது ஜிகேவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து டக்குன்னு படிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி படித்து தான் இப்போ நிறைய பேர் வேலை வாங்கிட்டு போயிருக்காங்க. இல்லைனா இன்றைக்கி 6th புக் படிக்கிறேன்னா சரி விடு பொறுமையாக படிச்சுக்கலாம், என்ன ஆகிற போகுது அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஓகேங்களா? அப்போ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போக முடியும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் கவனம் சிதறாமல் படிக்க முடியும். இல்லை அப்படின்னா படிக்கவும் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா? இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.